மசாலா ஓட்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆல்ரெடி பேன் வந்து வச்சாச்சு. இதெல்லாம் நான் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன். சால்ட்டு போட்டால் ஆனியன் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகிரும். வணக்கி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்திருக்கேன். ஓட்ஸ்லேயே வந்து டெய்லியும் ஒரு வெஜிடபிள் வந்து அதிகம் சேர்த்துப்பேன். இன்றைக்கி வந்து தக்காளி எனக்கும் பிடிக்கும். ஸோ தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து பண்ணுறேன். தக்காளி வதங்கிறதுக்கு நல்லா இதை சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். வதங்கட்டும். இங்கேயே வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ டக்குன்னு நம்ம குக் பண்ணிடலாம். சிக்கன் மசாலாவும் பெப்பரும் தான் ஆட் பண்ண போகிறேன். கூட கொஞ்சம் சால்ட். உங்களுக்கு எவ்வளோ வந்து வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. ஓட்ஸ் எடுத்திருக்கேன், மசாலா ஓட்ஸு. அது 1/4 கப்புனா 1/2 கப் நம்ம வாட்டர் சேர்த்துக்கிட்டா போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஓட்ஸு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில்லையே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒருத்தர் கலவா தான் போட்டேன், எனக்கு கலவா தான். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்து பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். சுடு தண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். 1/2 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் போதும். நம்ம ஓட்ஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ஓட்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு.